ஷார்ஜாவுக்கு சுற்றுலா சென்றபோது விமான நிலையத்தில் தாலியை கழட்ட சொல்லி அவமரியாதை செய்ததாக புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான சந்திர பிரியங்கா வேதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடு பயணம் முடித்து காரைக்கால் திரும்பிய அவர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க நாணயங்களை பரிசாக வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சந்திர பிரியங்கா தாம் ஷார்ஜாவிற்கு சுற்றுலா சென்றபோது தாலியை கழட்ட சொல்லி அவமரியாதை செய்யப்பட்டதாக கூறினார். டெல்லியில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த காங்கிரஸ் பெண் எம்பி சுதாவிடம் நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த பிரியங்கா காந்தி, பொதுவாக தூதரகங்களுக்கு அருகில் உள்ள இடங்கள் பாதுகாப்பானவை என்று கூறியுள்ளார். இப்படிப்பட்ட இடத்தில் நடைபெற்ற சங்கிலி பறிப்பு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அளிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் அங்கிருந்த காவல்துறை வாகனத்தை எம்பி சுதா உதவிக்காக அணுகியபோது அவர்கள் முறையாக பதிலளிக்கவில்லை என்று தெரிவித்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்றும் கூறியுள்ளார். ஒரு எம்பிக்கே இந்த நிலைமை என்றால் பெண்கள் மற்றும் பொதுமக்களின் நிலைமை என்ன எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் மக்களவை வழக்கம் போல் கூடியதும் பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் கூடியது. அப்போது டெல்லியில் காங்கிரஸ் எம்பி சுதாவிடம் நடைபெற்ற சங்கிலி பறிப்பு சம்பவத்தை மேற்கோள் காட்டி பெண்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அதிருப்தி அடைந்த சபாநாயகர் கூட்டத்தொடர் தொடங்கி 3 வாரங்கள் ஆகியும் ஒரு மசோதா கூட நிறைவேற்றப்படவில்லை என வேதனை தெரிவித்து அவையை நாள் முழுவதும் ஒத்திவைத்தார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.